ஓகே. அப்ப இளையவியல் சரியானே? இளையவியல் நம்ம பார்க்கணும்டா, ம் முதலாவது நம்ம என்னது பார்க்கணும்? டெஃபினிஷன பார்க்கணும். சரியானே? டெஃபினிஷன் என்னது? நம்ம ஏற்கனவே யூனிட் 4ல படிச்சிருக்கோம். அடுத்தது யூனிட் 2ல கூட நமக்கு வந்திருக்கு. இளையம் என்றா என்னன்னு. சரியானே? இளையம்ங்கிறது என்ன? டெஃபினிஷன் தான் ஒன்று களவகைகள். சரியானே? ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட களவகை. ஒரு சிரத்தலடைந்த தொழிலில் நாம் என்ன செய்யணும்? ஆற்றணும். சிரத்தலடைந்த தொழில் அல்லது தொழில்கள். தொழில ஆற்றுச்சுன்னா அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இளையம்னு சொல்லுவோம். சரியா? உதாரணத்துக்கு பார்ப்போம். இப்ப ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட களவகை என்ன சொல்றாங்கடா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோமே, என்ன இளையம்? மேலணி இளையம். சரியானே? மேலணி இளையத்தை எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்? முதலாவது அடித்தளம் எந்த ஒன்று இருக்கும். சரியானே? அதுக்கு மேல என்ன இருக்கும்? களங்கள் இருக்கும். இது எளிய செட்டில் மேலணி எடுத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்ப இதை பாருங்க, இதுல இருக்கிற எல்லா களங்களும் என்னது? ஒரு வகையானே, ஒரு வகை. ஆனா சில களங்கள் இன்னும் முறையில் தடுங்க, என்னது? அடர்த்தொரு, அதாவது சிற்றிடை விலையை எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்? அங்க ஒரு தாயம் இருக்கும், தாயத்துக்குள்ள நார்கள் இருக்கும், நார் அரும்பர்கள் இருக்கும், பெருந்துளியங்கள் களங்கள் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் ஒரு டெபினிஷனுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் அவங்க ஒன்று ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட களவகை என்று சொல்றாங்க. சரியா? இப்ப நம்மளோட ரிசோர்ஸ் புக்ல நிறைய டெபினிஷன் இருக்கு. சரியானே? என்னென்ன டெபினிஷனை எப்ப கேட்பானுங்கிறது யாருக்குமே தெரியாது. சம்மந்தமே இல்லாம ஒரு வேர்டை பிடிச்சிட்டு டெபினிஷன் கேட்டுட்டு இருப்பாங்க. ஏழை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் ஸ்ட்ரக்சர்ல என்ன இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால நான் என்ன செஞ்சுருக்கேன்டா, உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற எல்லா டெபினிஷனையும் ஒரு பிடிஎஃப்காக ஆகியிருக்கேன். சரியானே? மேக்சிமம் கேட்கக்கூடிய டெபினிஷன் அதை தாண்டி கூட வரலாம். சரியா? அப்ப நான் அந்த பிடிஎஃப் உங்களை அனுப்பி விடுறேன். அது இங்கிலீஷ்ல தான் இருக்கு. இங்கிலீஷ் புக்ல இருந்து எடுத்த ஒரு ஒரு டாக்குமெண்ட் தான் அது. நீங்க இப்ப என்ன செய்யணும்டா, அதுல இருக்கு இப்ப அதே இதை பாடமாக தேவையில்லை. என் ரிசோர்ஸ் புக்ல இருக்கிறதான் நான் தூக்கி வேறையா பிரிச்சு டெஃபினிஷன் என்ற ஒரு டாக்குமெண்ட் ஆக்கி அப்படியே மொத்தமா ஒரு டாக்குமெண்ட் செஞ்சு வச்சிருக்கு. அப்படி நீங்க திரும்ப அதே என்ன செய்ய தேவையில்லை, பாடமாக தேவையில்லை. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, முதலாவது இப்ப நீங்க கேள்வி செய்யும் போது ஒரு டெஃபினிஷன் வரும் தானே, அதை நீங்க என்ன செய்யணும்? அந்த நான் அனுப்புற பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு அதுல தேடணும். சரியா? தேடி அந்த இதுல இருக்கிறத நீங்க என்ன செய்யணும்டா, முதலாவது இங்கிலீஷ்ல இருக்கும் அது, அதை தமிழுக்கு மாற்றணும். சரியான உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருக்கிறது தமிழுக்கு மாற்றுங்க. மாற்றி போட்டு ஒவ்வொரு டெஃபினிஷனையும் உங்களுக்கு எப்படி அதை ஞாபகப்படுத்தலாம்ங்கிறத அந்த 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 டெஃபினிஷனுக்கு பக்கத்திலேயே ஷோர்ட் நோட் மாதிரி எழுதி வைங்க. சில டெஃபினிஷன்களை என்ன செய்யலாம்? ஒரு டயக்ராமா மாற்றலாம். சில டெஃபினிஷன்களை இந்த மாதிரி பாயிண்ட் ஃபார்முக்கு மாற்றி என்ன செய்யலாம்? ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்து அந்த மாதிரி நினைவு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நினைவு வச்சுக்கோங்க. இப்போ அதே திரும்ப திரும்ப வாசிக்கிறதால ஞாபகம் நிற்காது. வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கக்குள்ள என்ன செய்யும்? ஞாபகம் நிற்கும். அதுக்காக அப்படி செய்யுங்க. நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிய அதை அனுப்பி விடுறேன். அது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்ல இருக்கிற எல்லா டெஃபினிஷனும் சேர்ந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து டெஃபினிஷனை பார்த்துட்டோம். ஓகே. இப்போ விலங்குல மொத்தமாக இளையத்தை 4 வகையா நம்ம பிரிப்போம். எப்படி பிரிக்க போறோம்? முதலாவது மேலணி இளையம். அடுத்தது தொடுப்பு இளையம். அதில் அடுத்தது தசை இளையம். அடுத்தது நரம்பு இளையம். இதுல நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு போனோம்டா இளைய ஹிஸ்டாலஜி முடியுது நமக்கு. சரியா? இப்ப மேலணி இளையத்துல நம்ம பொதுவா ஒரு மேலணி இளையத்தை எடுத்து கதைப்போம். மேலணி இளையம்ங்கிறது நிறைய வகை இருக்குன்னு நமக்கு தெரியும். என்னென்ன இருக்கு? முதல்ல எளிய மேலணி இளையம், அடுத்தது கூட்டு மேலணி இளையம்,
எளியத்தில் நிறைய வகை இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முதல் மேலணி இணையமண்டா என்னங்கிறத பொதுவாக பார்ப்போம். சரியா? மேலணி இணையத்துக்கு எல்லாத்துக்குமான ஒரு பொது கேரக்டரிஸ்டிக் தான் என்னது? ஒரு பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கும். அடித்தளம் மின்சாவு. அதுக்கு மேல இருக்கும் காலங்கள் இருக்கு. இந்த மாதிரி நான் உதாரணத்துக்கு ஒரு 3 காலத்துக்கு இருக்கிறேன். சரியா? 3 காலத்துக்கு இந்த இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இப்ப இதுதான் மேலணி இணையம். மேலணி இணையத்துக்கு குருதி அதாவது பிளட் சப்ளை வந்துட்டு இருக்காது, ஆனா நரம்பு சப்ளை இருக்கும். இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சில இடங்கள்ல உங்களுக்கு நடந்து போகல பக்கத்துல இருக்கிற ஒரு மேசை என்ன செய்யும், தட்டுப்பட்டு லேசான ஒரு காயம் வந்து வரும். சரியானே? ஆனா அந்த காயத்துல இருந்து ரத்தம் வராது, ஆனா நோவும் லேசா கீறுபட்ட மாதிரி இருக்கும். சரியானே? அப்ப அந்த ஒரு சந்தர்ப்பத்தை வச்சு நீங்க என்ன வச்சுக்கலாம். சரியானே? எளிய மேலணி நிலையத்துக்கு பிளட் சப்ளை இல்லை, நரம்பு சப்ளை இருக்கு. சரியா? அப்ப பிளட் சப்ளை இல்லாட்டி அந்த எளிய மேலனத்துக்குரிய ஆக்சிஜன் போஷன் எல்லாம் எங்கிருந்து வரும்? அது கீழே இருக்கிற எண்ணத்துல இருந்து வரும், தொடுப்பிலையத்துல இருந்து வரும். விளைஞ்சா அதுக்கு கீழே இருக்கிற தொடுப்பிலையத்துல இருந்து என்ன செய்யும், இது போஷனைய எடுத்துக்கொள்ளும். அவ்வளவுதான் இதுக்குரிய பொதுவான கேரக்டரிஸ்டிக். இதுக்குரிய தொழில்கள், மேலணி இணையத்துல தொழிலை பார்த்தோம்னா பிரதானமாக 3 தொழில் இருக்கு. சரி, ஒன்று ப்ரொடெக்ஷன், அடுத்தது எப்சோர்ப்ஷன், அடுத்தது செக்ரீஷன். சரியானே? அதை நம்ம லேசா எப்படி பாடமாக்கலாம்டா பாஸ் அண்ட் சரியானே? பாஸ் அதாவது ப்ரொடெக்ஷன், அடுத்தது எப்சோர்ப்ஷன், அடுத்தது என்னது செக்ரீஷன். சரியா? இப்போ ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு தானே. எதுல இருந்து பாதுகாப்பு வருது என்று பார்த்தீங்கன்னா, இப்ப 3 விஷயத்துல இருந்து இது பாதுகாக்கும். அதாவது இது களம். சரியானே? களத்துல இப்ப இது களம்னா இது களத்துக்கு உட்புறம் தானே. அப்ப வெளியில இருந்து உள்ளுக்கு வாரத்தையும் இதுல என்ன செய்யணும், பாதுகாக்கணும். உடம்புக்குள்ள இருந்து வெளியே போறதையும் என்ன செய்யணும், இது தடுக்கணும். அப்பதானே பாதுகாப்பு. அப்ப வெளியே இருந்து எது உள்ளுக்கு வர போகுதுன்னு பாத்தீங்கன்னா நோயாக்கிகள் தான் உள்ளுக்கு வரும். சரியானே? அப்ப நோயாக்கிகள் இருந்து பாதுகாப்பு வரும். அடுத்து வெளியில இருந்து உள்ளுக்கு உள்ள இருந்து வெளியே போறது என்னது, நீர் என்ன செய்யும், நீரிழப்பு ஏற்படும். அப்ப நீரிழப்பு ஏற்படாம என்ன செய்யும், தடுக்கும். சரியானே? இன்னும் ஒரு பாதுகாப்பு மெக்கானிசம் தான் என்னது, பொறிமுறை காயங்கள். இந்த ஓவரா ஃபோர்ஸ் கொடுத்து என்ன செய்யற, ஓவரா ஃபோர்ஸோ ப்ரெஷரோ கொடுக்கறதால என்ன செய்யும், நோவு வரும். அந்த நோவுகள் இதுல இருந்து வர்றது பொறிமுறை காயத்தை வந்து தடுக்கிறது. பொறிமுறை காயம். இதுதான் பாதுகாப்பு. 3 விஷயத்துல இருந்து பாதுகாக்கும். சரியானே? ஒன்று வெளியில இருந்து உள்ளுக்கு போறது என்னது, நீரிழப்பை தடுக்கிறது. அடுத்து வெளியில இருந்து உள்ளுக்கார நோயாக்கிகள் தடுக்கும். அடுத்தது பொறிமுறை காயங்கள் தடுக்கும். ஓகேண்ணே, இந்த மாதிரி பாடமாக்கு உங்களுக்கு ரிலேஷன் கொடுத்தாலும் இந்த மாதிரி சொல்லித்தரேன். சரிண்ணே. அடுத்தது அகத்துறிஞ்சல். அகத்துறிஞ்சல்ங்கிற என்ன, நம்ம உடம்புலயே பொதுவாக அது அகத்துறிஞ்சல் எங்க தான் நடக்கும், சமிபாட்டு தொகுதியில தான் நடக்கும். சரிண்ணே. சமிபாட்டு தொகுதியில் இது அகத்துறிஞ்சும் போஷணை பொருட்கள் அதுல அகத்துறிஞ்ச போகுது. சரி. செக்ரீஷன், சுரத்தல். சுரத்தலங்க கூட நம்ம என்னென்ன சுரப்பு வகிக்கிறத பாடமாக்கிறதுக்கு இப்ப பாஸ் தானே இதுக்கு பாடமாக்கணும். சரியா? பாஸ். அப்ப இந்த பாஸ்ல யார் பாஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஷி, மிஸ் ஷி. எஸ் இருக்கு, எஸ் ஹெச் இ. சரி. அதோட மிஸ் ஷிங்கிற என்ன, அவள் தானே. அவளுக்குரிய என்னது, மிஸ். மிஸ் ஷி அதாவது என்னண்டா மியூக்கஸ். அடுத்தது ஸ்வெட். என்னது ஸ்வெட்டுங்கிறது, வியர்வை, ஹார்மோன், என்சைம். இது இது சுரக்கிற 4 விஷயங்கள் தான் இருக்குது. சரியானே? இந்த மாதிரி பாடமாக்கினத்தான் பாடமாக்கி. ஏன்டா இப்ப சும்மா வாய்ச்சிட்டு ரிசர்ச் புக்கை வாய்ச்சிட்டு போக்குற இதெல்லாம் சின்ன விஷயமா தான் இருக்கும். இன்னொரு எமோ சீரம் வேர்வை இதெல்லாம் பாடமாக்கணுமா அப்படின்ட்டு அந்த மாதிரி. ஆனா ஸ்ட்ரக்சர்ல இது ஒரு கேள்வியா வரலாம். என்னது, எளிய மேலணியினையும் சுரக்கக்கூடிய பதார்த்தங்கள் 4 தருக. 2 மார்க்குரிய கேள்வியா வரலாம். அந்த டைம்ல ஒரு 2 தான் நமக்கு டக்குன்னு எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த 2 மத்தங்கிறது எங்க வாய்ச்ச மாதிரி என்ன செய்யாது, டக்குன்னு வராது நமக்கு. ஓகே தானே? ஸோ அந்த இப்போ அப்படி இல்லாம இந்த மாதிரி நம்ம நிமிடத்தை வச்சு பாடமாக்கினோம்னா மறக்காது. சரி, இப்படி கேட்டாலும் நமக்கு ஞாபகம் நிற்கத்தான் போகுது. இப்போ உங்களுக்கு எளிய மேலனையை பத்தி கேள்வி வந்தா இந்த ஒரு டயக்ராமே உங்களுக்கு நினைவு வச்சிருந்தாலே அநேகமா இதுக்குள்ள இருந்து தான் கேள்வி வரப்போகுது. சரியா? நமக்கு தெரியும் இது அடித்தளம் மின்சாவு, இது உச்சி மேற்பரப்பு, இதெல்லாம் தெரியும் தானே.
இதெல்லாம் நார்மலா நமக்கு தெரியும். ரிவிஷன்ல இதெல்லாம் நீங்க நார்மலா புக்கை வாய்ச்சாலே விளங்கி கொள்ளலாம். சரியா? இப்ப நம்ம அடுத்தது பல வகைகளை பார்ப்போம். இப்ப நம்ம பொதுவான மேலணியை தான் பார்த்தோம். அடுத்தது என்னென்ன மேலணியம் இருக்குங்கிறத பார்க்க போறோம். சரியா? இப்ப அதை பார்க்குறேன்டா இப்ப முதலாவது சிம்பிள்ல இருந்து கம்ப்ளெக்ஸா போகுது. சரியானே? அதாவது ரெண்டு ரெண்டு வகையான மேலணி இருக்கு. ஒன்று எளிய மேலணி, அடுத்தது கூட்டு மேலணி. என்ன கன்செப்டா, ஆக முதலாவது இருக்கிறது என்னது? எளிய செதில் மேலணி. இந்த மாதிரி. அடுத்தது இதை விட கொஞ்சம் தடிப்பானது என்னது? எளிய கன மேலணி. அதாவது கன அந்த புக்ஸா இருக்கும். சரியானே? இதுல இருந்து கொஞ்சம் கம்ப்ளெக்ஸா, இதை விட கொஞ்சம் நீட்டினா அடுத்தது இது வரும். இதுக்கு அடுத்தது இருக்க போறது என்னது? எளிய கம்பு மேலணி. ஏதாவது கிளியர் இல்லைன்னா மெசேஜ்ல போடுங்க, நான் பார்ப்பேன். இதை விட கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். சரியா? இப்ப இதுக்குரிய இது பொதுவா எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த படலிடக்கூடிய, அதாவது மேற்பரப்புகள்ல தான் அநேகமான இந்த எளிய செதில் மேலணி காணப்படும். தனிக்களமா இருக்கும். பெரும்பாலுமா எங்க இருக்குமாட்டா குருதி மலைத்துளை குழாய் கெபிலரிஸ்ல இருக்கும். சரியானே? அந்த மாதிரி நல்ல சொஃப்டான இடத்துல எங்கெங்க தேவையோ, அதாவது பரவல் எங்க நடக்கணும், அடுத்தது டிஃபியூஷன் எங்க கட்டாயம் தேவையோ அங்கதான் என்ன இது இருக்கும். இப்ப பரவல் எங்க குருதி மலைத்துளை குழாயில பரவல் தேவை. ஏன்? அப்பதான் ஒரு பிளட் ஒன்று இருக்கண்டா, பக்கத்துல களங்கள் இருக்கண்டா, இங்க CO2 விட்டு அங்க ஆக்சிஜன் இங்க வெளியாக்குறதுக்கு அந்த இதுக்காக இவர் வேணும். ஒரு மெல்லிய ஒரு மெம்பரேன் ஒன்று வேணும். அதுக்காக தான் இது குருதி மலைத்துளை குழாய். அதை மாதிரி தான் சிற்றறை சுவாசப்பை சிற்றறைகள். சரியானே? அங்கேயும் என்னது? அங்க இதுதான் சுவாசப்பை சிற்றறைண்டா. ரெண்டும் அதே கன்செப்ட் தான். இப்ப இது பிளட்டா இருக்கும். இப்ப இங்க இருக்கிறது இங்க வரணும், இங்க இருக்கிறது அங்க போகணும்டா. ரெண்டுலையும் என்ன இருக்கணும்? நல்ல மெல்லிய ஒரு மெம்பரேன் இருக்கணும். அதுதான் எளிய செதில் மேலணி. அடுத்தது கொஞ்சம் கம்ப்ளெக்ஸ் ஆனதை பார்த்தோம்னா எளிய கம்பு மேலணி. சரி, எளிய கன மேலணி. இது எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா சுரப்பு இடத்துல இருக்கு. சரியான சுரப்புக்குரிய இடங்கள்ல காணப்படும். அப்ப என்னென்ன அநேகமான சுரப்பிகள்ல காணப்படலாம். அதோட சேர்த்து இந்த கிட்னி இருக்குதானே, கிட்னியில சிறுநீரகத்தி இருக்கு. சிறுநீரகத்தியில அந்த சிறுநீரகத்தில 3 படி இருக்கு தனியா. ஒன்று அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், அதீத வடிகட்டல், அடுத்தது மீளகத்துறிஞ்சல், அடுத்தது சுரத்தல். இந்த 3 படிகள் இருக்கு. நீங்க எக்ஸ்பிரஷன்ல படிப்போம் நம்ம. அப்ப அந்த சுரத்தல் நடக்கிறதுக்கு தேவையானது இங்க அந்த இடங்கள்ல இந்த எளிய கன மேலணியா காணப்படும். அப்ப சிறுநீரக குழாய். நீங்க மைக் ஆன் பண்ணி பேசணும்டா பேசலாம். பிரச்சனை இல்லை. ஏதாவது டவுட்னா நீங்க கேட்கலாம். அப்படி இல்லாட்டி மைக் ஆஃப் பண்ணுங்க. சரியானே? அடுத்தது அதை விட கொஞ்சம் கம்ப்ளெக்ஸ் ஆன ஒரு விஷயம் என்னது? எளிய கம்ப மேலணி. கம்பு. அப்ப இங்க சுரத்தல். அப்ப இங்க என்ன இருக்க போகுது? சுரத்தலோட சேர்த்து பிளஸ் அகத்துறிஞ்சல் ரெண்டும் இங்க இருக்கு வேணும். அப்ப அப்படியான ஒரு இடம் தான் எங்க இருக்கு? நம்மட சமீபாட்டு சுவட்டுல குடல். அப்ப இந்த எளிய கம்ப மேலணி பொதுவாக எங்க காணப்படும்? குடல்ல அகவணில காணப்படும். என்ன நொதியத்தை சுரந்து என்னத்தை சுரக்கும்? நொதியங்கள், சமீபாட்டு நொதியங்களை சுரந்து எதை அகத்துறிஞ்சும்? சுரந்து அந்த நியூட்ரியன்ஸை வாரத்தெல்லாம் முடச்சி சின்னதாகி கூட திரும்ப என்ன செய்யும்? போஷணை பொருட்களை அகத்துறிஞ்சும். அதுதான் எளிய கம்ப மேலணி. சரியா? இதோட எளிய மேலணி முடிஞ்சு நமக்கு. அடுத்தது கூட்டு மேலணியை பார்த்தோம்னா இந்த 3 விடையும் அங்க என்ன இருக்க போகுது? இதை விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனதான் இருக்க போகுது. சரியா? அப்ப முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது படை கொண்ட செதில் மேலணி. இப்ப இங்க எளிய செதில் மேலணி பார்த்தாங்க, படை கொண்ட செதில் மேலணி பார்க்க போறோம்.
ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னண்டா, இது பொதுவாக எங்கே காணப்படும் பார்த்தீங்கன்னா, எங்கெங்க புத்துயிர்ப்பு விரைவாக நடந்து தேவையோ அங்கதான் இது பெரும்பாலும் காணப்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வாய்க்குள்ளேயே நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ விஷயம் சாப்பிடுவோம், எத்தனை எத்தனை இதை போட்டு வாய்க்குள்ள போட்டு தப்பி தப்பி சாப்பிடுவோம். ஸோ நம்ம அதை ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போது அங்கே டேமேஜ் ஆகும் செல்ஸ் எல்லாம். அப்போ அதெல்லாம் என்ன செய்யணுமோ அந்தந்த அந்தன்றைக்கு என்ன செய்யணும், ரீஜெனரேட் ஆகி ஹீல் ஆகணும். அப்போ அதுக்கு தேவையானதுதான் இந்த படை கொண்ட செல்மையான. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்படி மேலே போக 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 கொஞ்சம் சின்னதாக வரும். சரிண்ணே. இப்போ இது என்ன செய்யும்னா இது கலண்டு கலண்டு போகும். இது கலண்டு கலண்டு போக இங்க புது புது செல்ஸ் வரும். இது அடித்தாலும் மென்சாகும். இது உடல் உட்புறம், இது வெளிப்புறம். சரிண்ணே. அப்போ எங்கெங்க தேவையோ எங்கெங்க அதிகம் உராய்வு தகைப்பு இந்த மாதிரி அடிக்கடி புத்துயிர்ப்பு எங்கெங்க தேவையோ அங்கங்கெல்லாம் வரும். சரிண்ணே. அப்போ அது எங்கெங்க இருக்க பார்த்தீங்கன்னா வாய்க்குழி அகவணி. அடுத்தது புதத்துல காணப்படும். ஏன் மலமகற்றது ஒரு கஷ்டமான ஒரு செயல்முறை. அங்க எல்லாமே என்னது சிராய்வு உராய்வு எல்லாம் இருக்கு. அடுத்தது யோனி, அது தகைப்புக்கு உட்படும். எப்ப இன்டர்கோர்ஸ் போது என்ன நடக்கும், லுப்ரிகன்ஸ் நிறைய சிக்ரெட் பண்ணும். இருந்தாலும் அப்போ லுப்ரிகன்ஸ் வந்தாலுமே அது ஒரு தகைப்பு ஏற்படக்கூடிய ஒரு இடம். அப்ப அதை விடத்து என்ன செய்யணும், புத்துயிர்ப்பு அடிக்கடி நடக்க வேண்டும். இதெல்லாம் இது மூணும் நீங்க லேசா பாடமாக்க கூடியது. வாய்க்குழி அகவணி, புதம், யோனி மடல் எல்லாம் இதோட சேர்ந்து அந்த துவாரங்கள். அதோட சேர்ந்து தோல் நமக்கு நோமலாவே தெரியும், அடிக்கடி புத்துயிர்ப்பு வரணும். ஏன் அடிக்கடி காயங்கள் வரும். இதோட சேர்த்து இன்னும் ஒன்று நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, புது ரிசர்ச் புக்ல தந்தில்லை போல, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்களேன். இது நிலைமாறும் மேலணி இல்லையும். இது எங்க இருக்குமென்று பார்த்தீங்கன்னா பிளடர்ல காணப்படும். அதாவது சிறுநீர் பை. ஏன் இங்க வந்துகிட்டு சிறுநீர் பையில என்ன நடக்கும்டா, இங்க இந்த மாதிரி வந்து 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 இங்க யூரின் வந்துக்கிட்டு ஃபில் ஆகும். சரியானே. ஃபில்லாக இது என்ன செய்ய போகுது, இது விரியும். அப்ப இது விரிஞ்சு அந்த விரிவு கொடுக்கணும் தானே. அப்ப அதுதான் சொல்ற நிலை மாறு. முதலாவது ரிலாக்ஸ் இருந்து ஸ்ட்ரெச் ஆகும். அப்ப அந்த இதுக்கு தான் நிலை மாறும் மேலணி என்று சொல்லுவாங்க. எங்க காணப்படும் கேட்டாங்க, சிறுநீரக பையில காணப்படும். அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா காணும், மிச்சம் பெருசா தேவையில்லை. எந்த புது புக்ல உங்களுக்கு சொல்லி இதுதான் உங்களுக்கு மேலணியக்கூடிய விஷயங்கள். இன்னும் விஷயம் நம்ம கேள்வி செய்யும் போது அதை பார்த்துட்டு போவோம். நான் ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா வந்து ஆரத்துக்கு தான் இது சொல்றேன். இதை வச்சுக்கிட்டு நீங்க கேள்விக்கூடா போகும்போது உங்களோட பக்கத்துல ரிசர்ச் புக் எடுத்து வச்சு கொள்ளுங்க. கேள்விக்கூடா போகும்போது நம்ம என்ன செய்யலாம், மிச்ச விஷயங்களை பார்ப்போம். அடுத்தது தொடுப்பிலையம். நான் எதை பார்த்துட்டோம், நம்ம மேலணியும் பார்த்துட்டோம். அடுத்தது தொடுப்பிலையும் பார்ப்போம். சரியா. தொடுப்பிலையம் வந்துக்கிட்டு ஒரு ஸ்பெஷலானது. ஏன்னு சொன்னா நம்ம உடம்புலேயே அதிகளவாக காணப்படுற ஒரு இலையம் என்றால் தொடுப்பு இலையம் தான். சரியா. இப்ப நான் ஒரு கூட்டு சொல்றேன். மனித உடலில் ஒரு கேள்வி, மனித உடலில் அதிக அளவு காணப்படும் இளைய வகை எது? ஆன்சர் டைப் பண்ணி போடுங்க. ஓகே, ஆன்சர் வந்திருக்கு. அநேகமான ஆன்சர் தொடுப்பிலையம் அல்லது கனெக்டிவ் டிஷ்யூன்னு வந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சருக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. சரியானே. ஸ்ட்ரக்சர் கேட்கும்போது இந்த மாதிரி எழுதினா மார்க்ஸ் கிடைக்குமாண்டா, ஓகே சம்டைம்ஸ் தரலாம்.
சம்டைம்ஸ் தராமலும் விடலாம். ஏனென்றா தொடுப்பிலியம் தானே, தொடுப்பிலியத்துல நம்ம என்ன செய்ய போறோம், இன்னும் நிறைய வகை பார்க்க போறோம். சரிண்ணே. அப்ப அதுல எது ஆகக்கூடங்கிறது நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணி எழுதணும். இப்போ உங்க ரிசல்ட் புக்ல தொடுப்பிலியம் தான் ஆகக்கூடன்னு இருக்கு. சரி, நம்ம அதுக்காக ஆன்சர் எழுதினா மார்க்ஸ் தருவானான்னு கேட்டா இல்லை. அந்த தொடுப்பிலியத்துல எது ஆகக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சிற்றிடை விலையம் தான் ஆகக்கூட காணப்படும். சிற்றிடை விலையம். சரி, அதாவது தளர்வான தொடுப்பிலியம். சரி, அதை தாண்டி மிச்சம் மிச்சம் என்னென்ன வகைகள் காணப்படுது, நார்த்தொடுப்பிலியம் காணப்படும். நார்த்தொடுப்பிலியத்துல அதுல ரெண்டு ரெண்டு வகை இல்லை, ரெண்டு இடத்துல காணப்படும். நார்த்தொடுப்பிலியம் ரெண்டு இடத்துல காணப்படும். ஒன்று சிறை, அடுத்தது இணையம். சரியா, சிறை எங்க காணப்படும், ஒரு எலும்புக்கும் ஒரு தசைக்கும் இடையில காணப்படும், போனுக்கும் மசிலுக்கும். இணையம் எங்க காணப்படும், போனுக்கும் போனுக்கும். சரியான, எலும்புக்கும் எலும்புக்கும் இடையில காணப்படும். இதே இப்ப உங்க ரிசல்ட் எப்படி சொல்றாங்கன்னா போனுக்கும் ஒரு மூட்டுக்கும் இடையில வந்து சொல்றாங்க. போன்னு சொல்லாம எலும்பும் எலும்பும் சொல்லாம எலும்பும் மூட்டும்னு சொல்றாங்க. ஆனா அந்த மூட்டு கூட என்னது, ஒரு எலும்பு தானே. ஒரு எலும்பு, ஒரு மூட்டு வந்துட்டு எலும்பெல்லாம் அடக்கப்பட்டது. அப்ப நீங்க பாடமாக்குறதுக்காக போன் போன், அப்ப ரெண்டு அதே விஷயத்தை இணைக்கிறது இணையம் ரெண்டு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த போன் வந்துட்டு மூட்டு அண்டு எழுதலாம் தானே. ஸ்ட்ரக்சர்ல கேட்டால் மூட்டுன்னு எழுதுங்க. ஞாபகம் வச்சுக்கிறத போன் டு போன் இணையம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சிறை என்றா மற்றது போன் டு மசில். ஓகே. அடுத்தது கொழுப்பிலியம் காணப்படும். கொழுப்பிலியம் ஒரு தொடுப்பிலியம். அடுத்தது குருதி. குருதி ஒரு விசேட வகையான தொடுப்பிலியம். சரியானே, பையன் பார்ப்போம் நம்ம. அடுத்து என்பு ஒரு தொடுப்பிலியம். என்பு ஏன் தொடுப்பிலியம் சொல்றாங்கன்ட்டு விளங்கிச்சா? ஏனென்றா இப்ப நான் பொதுவா தொடுப்பிலியத்துக்குரிய ஒரு பொதுவான ஒரு பண்பு தான் அங்கே ஒன்று தாயம். இந்த தாயத்துக்குள்ளே இதுதான் தொடுப்பிலியம். அந்த தாயம் மூணு வகையில காணப்படலாம். ஒன்று திண்மமாக காணப்படலாம். சரியானே, அப்படி இல்லாட்டி இல்லாட்டி ஜெலி போல காணப்படலாம், குறை திண்மமாக காணப்படலாம். நம்மளோட என்பு. சரியானே, அதாலதான் நம்ம என்ன செய்யறோம், அவரை காணப்படுறது நம்மளோட குருதியில இருக்கிற இந்த மெட்ரிக்ஸ் வந்துட்டு என்னது, திரவ வடிவில் காணப்படும். ஜெலி போன்ற இதில் காணப்படும் பார்த்தீங்கன்னா சிற்றிடை வெள்ளத்துல எல்லாம் ஜெலி போன்ற தாயம் தான் காணப்படும். சரி, நார்த்தொடுப்பிலியத்துல வந்துக்கிட்டு திண்மம் தான். கொழுப்பிலியத்துல ஜெலி போன்றது, அதில் வேறு சத்தே இல்லை. என்பு என்பு வந்துக்கிட்டு திண்மம். சரியானே, அதே மாதிரி கசியிலையும் சரியானே, கசியிலையும் வந்துக்கிட்டு என்னது, அது ஒரு குறை திண்மம் தான். ஆனா அதுல கசியிலையத்துல பாத்தீங்கன்னா அதுல தாயத்துல காணப்படுற ஒரு காம்போனன்ட் தான் கொண்ட்ரோயிட்டின் சல்பேட். சரி, அப்ப என்புல காணப்படுற தாயத்துல என்னென்ன காணப்பட போகுதுன்னு பாத்தீங்கன்னா அசேத நயங்கள் காணப்படும். என்னென்ன, போஸ்பேட், அடுத்தது மெக்னீசியம் காணப்படும். மெக்னீசியம். ரெண்டையும் விட ஆக முக்கியம் என்னது, கல்சியம். ஏன் கல்சியம் குறைஞ்சதான என்பு ரிக்கெட்ஸ், மலேசியா அதெல்லாம் வருது. ஸோ இந்த 3 அயனும் முக்கியமாக பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. அதை தாண்டி ஒரு சின்ன கன்செப்ட் ஒன்று இருக்கு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்பதான் பழம்.
ஓகே, இந்த படம் வழங்குதா உங்களுக்கு? இதை விட ஒரு நல்ல ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு, அந்த ஆவேசியன் சிஸ்டத்தை காட்டுறதுக்கு. சரி, காணல, நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன். அதை அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்பு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அஹ், இந்த மாதிரி தானே ஒரு ஸ்ட்ரக்சரில் என்பு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இதை நீங்கள் ஒரு க்ரோஸ் செக்ஷனை வெட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வட்டம் வட்டமாக இருக்கு. சரி, அடுத்து இங்கே ஒரு வட்டம் வட்டமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்கண்டா ஆவேசிய சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சரி, இதுல நடுவுல ஒரு மைய கால்வாய் ஒன்று இருக்கும். சரி, இதை இந்த மொத்த ஸ்ட்ரக்சரையும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒஸ்டியோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நடுவுல மைய கால்வாய் இருக்கும். அதுக்குள்ளதான் முக்கியமான நாடிகள் நரம்பு எல்லாம் அதுக்குள்ள போகும். சரி, மைய கால்வாய் முக்கியமான குருதி கலங்கள். ஸோ நாடி பிளஸ் நாளம், அதோட சேர்த்து நரம்பு. சரி, அது ரெண்டுமே அந்த மைய கால்வாய்க்குள்ள போகும். வேற செல்மெண்டா? ஓகே, குருவியே பார்ப்போம். இந்த குருவி ஒரு ஸ்பெஷலான ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. ஏன்னா எல்லாத்தையும் தாயம்னு சொன்னாங்க. சரியானே? இப்போ இதுக்குள்ள 3 வகையான தாயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதுல இருக்கிற தாயங்கள் எல்லாமே எதால சுரக்கப்படும் பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இது ஒரு சிற்றிடை விலையம் இலையம். சரியா? சிற்றிடை இலையத்தில் என்னென்ன காணப்படும் சொன்ன நிறைய காலங்கள் காணப்படலாம். சரியானே? நார்கள், என்னென்ன நார்கள் காணப்படும்? 3 வகையான நார்கள் காணப்படும். ஒன்று கொலாஜன் நார்கள் காணப்படலாம். அது கொஞ்சம் தடிப்பான கொலாஜன் நார் காணப்படும். அடுத்தது இலாஸ்டின் நார் காணப்படும், அது கொஞ்சம் மெல்லியது. அடுத்தது ரெட்டிகுலின் நார் காணப்படும், அது கொஞ்சம் சிலந்தி வளைவான நார். சரியான? இந்த மாதிரி 3 நார்கள் காணப்படும். இதை தாண்டி களங்கள் என்னென்ன காணப்படலாம்? நார் அரும்பர் காணப்படலாம். நார் அரும்பர். சரியா? அடுத்தது பெருந்துண்குழியங்கள் காணப்படும். பெருந்துண்குழியம் என்ன செய்யும்? களங்களை அந்த எதிர்கால வெளியில இருந்து பிற பொருள்கள் வந்தா என்ன செய்யும்? விழுங்கி அழிக்கும். அதை தாண்டி அடுத்த இது வந்துட்டு என்னது? நார் அரும்பர், இது பெருந்தின்குழியம். அடுத்தது அடிநாட்ட களங்கள் காணப்படும், மாஸ் செல். அப்ப இந்த மாதிரி நிறைய கள வகைகள் காணப்படும். இப்ப இதுல தாயம்ங்கிறது எது? இந்த களங்கள் எல்லாம் இருக்குதானே, இதெல்லாம் காணப்படுறதான் தாயம். சரியானே? இது எது தொகுப்பு மட்டும் பாத்தீங்கன்னா, இந்த இளையத்துல எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்ல போறோம்? சிற்றிடை விளையம். சரியானே? இப்ப இதெல்லாம் எது? இப்ப இதுல இருக்க தாயத்தை எது சுரக்கம் மட்டும் பாத்தீங்கன்னா, இந்த நார் அரும்பர் தான் இந்த தாயங்களை என்ன செய்யும்? சுரக்கும். சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, அப்ப என்ன சொன்னேன்? ஓகே, இந்த நார் அரும்பர்கள் தான் என்ன செய்யும்? இந்த தாயத்தை என்ன செய்ய போகுது? சுரக்க போகுது. சரியானே?
இந்த மாதிரி இது எதுல சிற்றிடைவில் இதில் அப்படி நடக்கும். சரியானே. அதை மாதிரி தான் மற்ற எல்லாத்துலேயும் நடக்கும். நான் தொடுப்பிலையும் அப்படித்தான். சரியானே. கொழுப்பிலையத்திலையும் அப்படித்தான். அதாவது இப்போ கொழுப்பிலையத்தை எடுத்தீங்கன்னா அந்த கொழுப்பிலையும் தானே இந்த மாதிரி கொழுப்பிலையும் இருக்கும். அதுல கொழுப்பு காலங்கள் காணப்படும், மெடிப்போஸ் செல்ஸ் காணப்படும், அதுல பெரிய கொழுப்பு ஃபெட் பபுள் காணப்படும். இப்போ இதுல ஒரு தாயம் ஒன்று காணப்படும் தானே. அந்த தாயத்தை சுரக்கிற ஆறுன்னு பாத்தீங்கன்னா அந்த இளையத்துக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு கலம் தான் என்ன செய்யும், அந்த தாயத்தை சுரக்கும். சரியானே. அப்ப என்பது 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 பாத்தீங்கன்னா அப்படிதான். என்புல இருக்கிற தாயம் என்ன தாயம், திண்மமான தாயம். அது சுரக்க போறது அந்த இளையத்துக்குள்ள இருக்கிற ஒரு கலம் தான் அதை சுரக்கும். அசீலியத்துல கொண்டோயிடின் சல்பேட் தாயம் அதே சுரக்கும், அதுக்குள்ள இருக்கிறதான் சுரக்க போகுது. ஆனா குருதியில அப்படி இல்லை. குருதியில எது தாயம், குருதி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க போகுது. குருதியிலையும் அதுல என்ன காணப்படும், ஆர்பிசி காணப்படும். இப்படியான ஆர்பிசி அதோட ஷேப் இருக்கும். அடுத்தது டபிள்யூபிசி காணப்படும். அடுத்தது பிளேட்லெட்ஸ் காணப்படும். சரியானே. இது எல்லாம் எதுக்குள்ள காணப்படும், பிளாஸ்மாங்கிற குருதி திரவ விளையம். பிளாஸ்மாக்குள்ள இதெல்லாம் காணப்படும். பிளாஸ்மா வந்துகிட்டு இது இந்த 3 களங்கள்ல ஏதோ ஒரு களத்தால சுரக்கப்பட போகுதா, இல்லதானே. பிளாஸ்மாங்கிறது அது எப்படி வந்தது, அது பிளாஸ்மா எப்படி வருமாங்க நீங்க சில பேசுறதுக்கு இல்லை. அது ஓகே, அது விடுங்க. இது இந்த 3 களங்கள்லையும் சுருக்கப்படுறது இல்லை பிளாஸ்மா, அது விளங்கித்தானே. ஸோ அப்போ தாயம் வந்துக்கிட்டு குருதி களங்களால் சுருக்கப்படுவதில்லை, அதால தான் அது ஸ்பெஷல். அப்போ ஸ்பெஷல்னா ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு விதி விலக்கு இருக்கு. சரியானே. இன்னும் ஒன்று நம்ம பார்த்தோம்னா குருதி வந்துக்கிட்டு இப்போ இன்னும் ஏதோ ஒரு சர்ச்சைக்குள்ள இருக்கு. சரியானே. ஸ்பெஷலாண்டா அது ஒரு சர்ச்சை, கனெக்டிவ் டிஷ்யூ எடுக்கலாமா இல்லையாங்கிறது. அப்ப இதை தாண்டி கனெக்டிவ் டிஷ்யூவை நம்ம எடுக்கலாமா என்று கேட்டீங்கன்னா ஓமங்கிறதுக்கு ஒரு ரீசன் நம்ம சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல தாயத்துல என்ன காணப்படுது, சரி முதலாவது ஏன் அதை தொடுப்பிலையமா எடுக்க இயலாம் இல்லை, அதாவது ஒரு துடுப்பிலையும் இல்லைங்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு தானே இந்த மாதிரி இருக்கு. இதுல இந்த இதை பார்த்தீங்கன்னா இது என்னது, பிளேட்லெட்ஸ். சரியானே. பிளேட்லெட் பிளட்ல எனி டைம் பிளேட்லெட்ஸ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எப்போ பிளேட்லெட்ஸ் உருவாகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயம் வந்து பிளட் விரலம் அந்த பிளட் ஃப்ளோட் ஆகும்போது தான் என்ன வரும், பிளேட்லெட்ஸ் வரும். அப்போ பிளேட்லெட்ஸ்ங்கிறது அது ஒரு என்னது நார் தானே. எந்த ஒரு தொடுப்புலையத்தை பார்த்தாங்கன்னாலும் அதில் என்ன காணப்படணும், நார் காணப்படணும். சரியானே. ஏதோ ஒரு நார் கொலாஜி நாரோ சிலந்தி வளைவு நாரோ ஏதோ ஒரு நார் காணப்படணும். ஆனால் குருதி எடுத்தீங்கன்னா அப்படி ஒரு நார் உண்டு நோமலான பிளட்ல இருக்காது. சரியானே. அப்ப அதை வச்சுட்டு என்ன சொல்லலாம், இல்லை அது ஒரு தொடுப்பிலையும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் தொடுப்பிலையும் ஓம்ங்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பிளட் தொட்டாகக்குள்ளேயாவது அந்த நார் உருவாகுதானே. ஸோ அப்படியாவது உருவாகுதே. அப்போ அதனால நம்ம என்ன சொல்லலாம், கனெக்டிவ் டிஷ்யூ தானங்கிறத சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஆகிய பண்ண இயலும். சரியான. கடைசியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு இந்த 2 காரணங்களாலையும் ஏற்கனவே சொன்ன தாயத்த களங்கள் சுரக்கிறல்லங்கிறதாலையும் தான் அது என்னது, அது ஒரு விசேடமான ஒரு தொடுப்பிலையம். விசேடமான தொடுப்பிலையத்துக்கு காரணம் கேட்டால் நீங்கள் முதலாவது என்ன எழுதணும், தாயங்களை குருதி களங்கள் சுரக்கவில்லை. எக்ஸ்ட்ராவாக கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த 2 விஷயத்தை எழுதணும். சரியானே. அதோட கனெக்டிவ் டிஷ்யூ நம்ம நார்மலாக ஒரு ஒன்று உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்து நம்ம என்னத்தை பார்க்கணும், தசை இலையத்தை பார்க்கணும். சரியானே. தசை இலையம் 3 வகை காணப்படும். ஒன்று வேற ஏதாவது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஏதாவது ரிசர்ச் புக்கில் இருக்கிற இல்லாட்டி ரிசர்ச் புக்கில் இருக்கிற ஒரு விஷயத்தை நான் செல்லாமல் போகிறேன்னு அதை உங்களுக்கு சொல்லி வழங்கப்படுதுன்னா நீங்கள் கேட்கலாம், மைக் ஒன் பண்ணி கேட்கலாம். அப்படி லைவ் மெசேஜ்லேயும் போடையலாம். சரி, நீங்கள் மெசேஜ் போடும்போது எனக்கு ப்ரைவேட்டாக போட்டால் எனக்கு என்னால் பார்க்க இல்லாமல் இருக்கும். ஒன்று கொமனாக போடுங்க, அப்படி இல்லாட்டி டிவைஸ் இருக்கு தானே அந்த இதுக்கு ப்ரைவேட்டாக போடுங்க. ஓகேவா. ஓகே, அடுத்து நம்ம தசைக்கிழங்களை பார்ப்போம். மசில்ஸ் பொதுவாக 3 வகையான மசில்ஸ் காணப்படும். சரி, பொதுவாக மசில்ஸில் 2 வகையான புரதங்கள் தான் மெயினான காணப்படும். அடுத்தது மயோசின். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருக்கும். என்னென்ன பாடமாக்குறது கஷ்டமோ அந்த விஷயங்களை நான் சொல்லிட்டு போகிறேன்.
கன்செப்டை நார்மலாக ஒரு ஓவியக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். சரியானே. முதலாவது இந்த மாதிரி காணப்படுறது என்னது? ஸ்மூத் மசில், மலமனப்பாடம், தசையிலியம். அடுத்தது இந்த மாதிரி காணப்படுறது என்னது? வன்கூட்டு தசையிலியம். அடுத்தது கிளை வந்து காணப்படும். சரியானே. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷேப்ல காணப்படும். ரிசர்ச் புக்கில் அந்த படம் போட்டிருக்காங்க, நீங்கள் பக்கத்தில் ரிசர்ச் புக்கை வச்சு பாருங்க. சரிதானே. ஸோ இதில் என்னென்ன வித்தியாசம்னா, இது பொதுவாக எங்கே காணப்படும்? நம்மளோட ஓகான்ஸில் காணப்படும். அதாவது நம்ம எப்பப்போ இச்சை இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் அசையுமோ அங்கெல்லாம் காணப்படும். எங்க இறப்பையா செய்வு, இறப்பையா செய்வுக்கு நம்ம நம்ம விரும்பினாதான் வந்து இறப்பையா செய்யலாமா? இல்லை, அது சாப்பாடு வைக்கணும்னா தானாகவே நடக்கும். ஸோ அந்த அந்த விடங்கள் நடக்கும். இதில் என்னென்ன பண்புகள் இருக்கு? ஒன்று கதிருருவா இருக்கும். அடுத்தது பிரான்ச் இல்லை. சரியானே. வேற என்னது? தனிக்களம். சரியா, இதுவும் தனிக்களம். ஓகே, நான் இதில் பேர் சொல்லணும்னு, இது தசை இலையம். சரி, இதே தசை இலையத்தில் இது என்ன வகை? இதே தசை. இது வன்கூட்டு தசை, இது மலமணப்பான தசை. ஸோ இது தனி இலைய, இது தனிக்களம், இதுவும் தனிக்களம். சரியானே. இது ஏன் தனிக்கிழமைன்னு சொல்றோம்? ஒவ்வொரு களமும் எதால பிரிக்கப்பட்டிருக்கும்? இன்டகிரேட்டட் டிஸ்க், இடை புகுந்த வட்டத்தட்டால இது ஒவ்வொன்று பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆனால் இது வந்துக்கிட்ட அப்படி இல்லை, ஒன்றுலேயே நிறைய கருக்கள் காணப்படும். ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, இது வன்கூட்டு தசை எங்கே காணப்படுற? நம்மளோட பெரிய பெரிய தசையில காணப்படும். நிறைய நம்ம விரும்பி ஓடணுமெண்டா அங்கே காணப்படும். இப்போ ஓடுறவங்களுக்குள்ள நிறைய சக்தி வேணும். அப்போ நிறைய வேலை செய்யறதால அவருக்கு நிறைய என்ன காணப்படணும்? நிறைய மைட்டோகாண்ட்ரியா தேவை. அதே மாதிரி நிறைய ஒரே களங்களில் என்ன செய்யணும்? நிறைய நியூக்ளியஸும் வேணும். சரியான. மற்றது நம்ம பார்த்தோம், இதுவும் தனிக்களம், இதுவும் தனிக்களம். சரியானே. அதே மாதிரி இது ரெண்டும் கிளையற்றது, இது கிளைத்தது. சரியானே. அப்போ வேற்றுமைகளை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரியானே. மற்றது வேற என்ன? ஓகே, இது ரெண்டும் வரி கொண்டது, இது வரியற்றது. சரியா, அது மாதிரி பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது நம்ம பார்ப்போம், நரம்பிலையத்தை பார்ப்போம். நரம்பிலையம், நரம்பிலையத்தில் என்னென்ன காணப்படும்? நரம்பு களங்கள் காணப்படும். நரம்பு களங்களை இங்கிலீஷில் நர்வ் செல் என்றும் சொல்லலாம், அப்படி இல்லாட்டி நியூரோன் சொல்லலாம். சரியான, நியூரோன்னு சொல்லலாம். அப்போ நர்வ்னு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நியூரோன் எடுத்தீங்கன்னா அங்கே என்ன காணப்படும்? ஒரு உடலும். அடுத்தது இது என்னது? இந்த மாதிரி இது உட்காவு புண்ணாடி. சரி, இது உட்காவு மூளை, இது வந்துக்கிட்டு வெளிக்காவு மூளை. சரியானே. இது ஒரு வெளிக்காவு மூளை. அதே மாதிரி இன்னும் ஒரு நியூரோன் எடுத்தீங்கன்னா சரியானே, இந்த மாதிரி காணப்படும். சரியானே. இந்த மாதிரி நிறைய அப்படியோ வந்து 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 என்ன செய்ய போகுது? இதுல வெளிக்காவு முன்னாடி எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு இதாக வரும். எல்லாம் நிறைய நிறைய அங்கலஞ்சல் எல்லாத்துலையும் சேர்ந்து பெரிய கட்டாக வரும். எனக்கு பெரிய கட்டண்டா ஒரு நம்மளோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூல் சைஸுக்கு வந்துடும். சரி, அந்த நூல் சைஸுக்கு கட்டமைப்புக்குரிய பேர் தான் நரம்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ நீங்கள் அப்போ நிறைய சேர்ந்து தான் ஒரு நூல் சைஸுக்கே வருதுண்டா ஒரு நியூரோன், ஒரு நரம்பு களத்துல ஒரு வெளிக்காவு முன்னாடி சைஸ் என்ன மாதிரி இருக்குமெண்டு நீங்கள் கட் பண்ணிக்கொண்டா சரி, அது கண்ணு கூட விளங்காது. சரியானே. ஸோ ஓகே. அடுத்தது நரம்பு களங்களில், ஓகே, நரம்பு களங்கள் காணப்படும். அதோடு சேர்த்து என்ன காணப்படும்? பசைக்களங்கள் காணப்படும். சரியானே. பசைக்களம் எப்படி மற்ற களங்களுக்கு எப்படி தாயம் காணப்படுமோ இங்கே பசைக்களம் காணப்படுது.
அதுல தொழில்கள் என்ன? நரம்பு களங்களுக்கு போஷணை. அடுத்தது காவலியாக காணப்படும். அடுத்தது மீள் நரம்பு களங்கள் என்ன செய்ய போகுது? மீன் நிரப்ப போகுது. நீங்க ரிப்ளேஸ் அப்படின்னு ஆரம்பிட்டீங்கன்னா சரி. ரிப்ளேஸ் நியூரிஷ்மெண்ட் அடுத்தது இன்சுலேஷன். சரியா? அப்ப நீங்க ஏன்னா இங்கிலீஷ்ல சொல்றேன், இங்கிலீஷ்ல அந்த லேசா அந்த ஒரு நிமோனிக் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். லேசா இருக்கு அதை பார்த்தாலே ஒரு டக்குன நினைவு வாரத்துக்கு மாதிரி. சரியா? ஓகே, நம்ம நம்ம நார்மலா பார்த்துட்டேன். இப்ப நம்ம கேள்விக்கு இல்ல ஜூம்ல ஒரு மெசேஜ் போடுங்க. எஸ் அண்ட் கிடைக்காம ஆரம்பிக்கீங்களா? ஓகே, அதோட சேர்த்த மாதிரி நான் உங்களுக்கு இன்னும் 3 இந்த ஹிஸ்டாலஜிக்குரிய டாக்குமெண்ட் அனுப்பிக்கிறேன். ஒன்று ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற எல்லா பயாலஜி டெஃபினிஷனையும் நான் எடுத்து செஞ்ச ஒரு டாக்குமெண்ட்டும் அனுப்பி வைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. நான் என்ன செஞ்சேன் தானே, ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு டெஃபினிஷன் வேணும்னா முதலாவது அந்த டாக்குமெண்ட்ல போடுங்க. அந்த டாக்குமெண்ட்ல அந்த டெஃபினிஷன் எங்கே இருக்குன்னு பாருங்க. பார்த்து அந்த டெஃபினிஷனுக்கு பக்கத்தில் நீங்கள் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணாட்டி கூட பரவாயில்ல. என்னது உங்களுக்கு அந்த டெஃபினிஷனை எவ்வளோ லேஸாக சிம்பிளாக மாற்ற இயலுமோ மாற்றி அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஒரு குட்டி டயக்ராம் மாதிரியோ இல்லாட்டி அது ஒரு உடச்சி ஒரு 2-3 பாயிண்ட் மாதிரியோ என்ன செய்யணும், பக்கத்தில் எழுதி வைங்க. சரியானே? கிட்டத்தட்ட ஒரு நிறைய டெஃபினிஷன் இருக்கு அதில். நீங்கள் அவ்வளோத்தையும் படிச்சுட்டு போனாலுமே அதுக்கு அங்கெல்லாம் தாண்டி ஒரு டெஃபினிஷன் கேட்குற அளவுக்கு தான் இப்போ டெஃபினிஷன் கார்டு எடுத்துக்கிறான். சம்மந்தமே இல்லாததுக்கெல்லாம் டெஃபினிஷன் கேட்குறான். அப்போ நமக்கு இயல்பான அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு போனோம்னா சரி. அதுக்காக எப்படியோ மேக்ஸிமம் போனால் என்ன செய்யும், ஸ்ட்ரக்சரில் ஒரு 2 டெஃபினிஷனை கேட்பான், 2-3 கேட்பான். ஓகே, ஸ்க்ரீனுங்களா? இந்த பிடிஎஃப் எடுங்க. நம்ம டக்குன்னா கேள்வியை பார்த்துட்டு போவோம். ஒளிநுணுக்கு காட்டியூடாக விலங்குகளையும் ஒன்றை ஆராயும் போது மாணவன் ஒருவர் அடித்தள மின்செவி மீது காணப்பட்ட களங்கள் வேறுபட்ட உயரமுடையதாக இருப்பதை அவதானித்தார். இவ்விலயம்
மனித உடலில் பெரும்பாலும் காணப்படக்கூடிய இடங்களாக அமைவன. ஸோ ஒளியின் முற்பட்டைகள் அமையும் போது அடித்தள மின்சவ்வி மீது. சரியானே? இப்போ அடித்தள மின்சவுண்டு இருக்கா? சரியானே? ஓகே. இந்த விஷயம் நம்ம இதில் பார்க்கல, தேடி பார்க்கும்போது பார்க்கல, இப்போ பார்ப்போம். ஓகேவா? களங்கள் வேறுபட்ட உயரமுடையதாக இருப்பதாம். இதை நம்ம இதில் பார்த்தோம், மேலணி இணையத்தில் பார்த்தோம். சரியானே? மேலணி இணையத்தில் நம்ம ரெண்டு பார்த்தோம், எளிய மேலணி, அடுத்தது கூட்டு மேலணி. சரியானே? கூட்டு மேலணி நம்ம என்னது ஒன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ரைட். நம்ம எளிய மேலணியில ஒரு இது ஒன்று பார்க்கல. சரியானே? எளிய மேலணியில மொத்தம் 4 வகையான இருக்கு. ஒன்று எளிய செதில் மேலணி, அடுத்தது அதை விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனதுதான் என்னது, எளிய கன வடிவமான மேலணி, என்னது பொக்ஸா இருக்கும். சரியானே? அதை விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான் எளிய கம்ப வடிவான மேலணி. அது இங்கே தட்டையா இருந்தது, இங்கே பொக்ஸா இருந்தது, அடுத்தது கொஞ்சம் கன உருவா வந்து. இது தாண்டி இன்னும் ஒரு களம் ஒன்று இருக்கு. அதுதான் என்ன பார்த்தீங்கன்னா கோழிப்படை கொண்ட செதில் மேலணி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, பாப்பா என்னடா அதான் என்னது கோழிப்படை கொண்ட செதில் மேலணி. அப்ப இதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா களங்கள் எல்லாமே அடித்தள மின்சவில் தான் காணப்படும். ஆனா சில களங்கள் என்ன பாத்தீங்கன்னா சில ஷோர்ட்டா இருக்கு, அடுத்தது லோங்கா இருக்கு, வேறுபட்ட உயரம் முடியாத இருக்கிறதால நம்ம அதை பார்க்கக்குள்ள என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு தனிக்களம் இல்லாத மாதிரி விளங்கும். தனி ஒரு படை இல்லாம 2-3 லேயர்ல இருக்கிற மாதிரி நமக்கு விளங்கும். சரியா? அப்ப அதனாலதான் இந்த பேர் வந்துட்டு கோழிப்படை கொண்ட செதில் மேலணி. சரி. ஆனா நான் எதுக்குள்ள அப்படி காம்ப்ளெக்ஸா விளங்கினாலும் நம்ம எதுக்குள்ளதான் சேர்க்கோம், எளிய எளிய மேலணி இளையத்துக்குள்ள நம்ம அதை சேர்ப்போம். சரியான? இது பொதுவா எங்க காணப்படும் பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னண்டா இப்படியான இருக்கிற வேறு வேறுபட்ட உயிர முடியாதாக இருந்தாலும் இதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா திசுகள் காணப்படும். திசுறுகள் இதுல காணப்படும். அதனால இது எங்கெங்க முக்கியத்துவம் என்றா ஆக முக்கியம் நம்மளோட சுவாசப்பை சுவடுகள்ல முக்கியம். மூக்கு மூக் மூக்குழி, மூக்குக்கால், அதாவது வாத நாளி, அங்கெல்லாம் இது காணப்படும். சரி. அப்ப என்ன செய்யும், வரப்போக்கில் ஏதாவது கிருமிகள் அதில் தூசி வந்தால் இதுல என்ன செய்யும், மாட்டுப்பாட்டுக்கு இருக்கு. சரி. 2 லேயர்ல மேல அங்கெல்லாம் போனாலும் இங்கெல்லாம் போனாலும் இப்படியே மாட்டுப்பட்டுற மாதிரி. சரியா? இப்ப இதுதான் விஷயம். இப்ப ஆன்சரை பார்ப்போம். சிறு குடல் அல்லது சிறுநீரகத்தி வருமா? வராது. ஏன்? சிறு குடல்ங்கிறது நம்ம இப்பதான் பார்த்தோம். சிறு குடல்ல என்னது, அகத்துறிஞ்சல் பிளஸ் சுரத்தல். சரி. அப்ப இதுல பார்த்தோம்னா எளிய கம்பமணி இல்ல, இது அகத்துறிஞ்சல் மட்டும். சரி, இது சுரத்தல் மட்டும். இதுதான் அகத்துறிஞ்சல் பிளஸ் சுரத்தல். சரி. அப்ப என்னது, எளிய கம்ப மேலணி. இதுக்கு எளிய கம்ப மேலணி. சிறுநீரகத்துக்கு என்னன்னு பார்த்தோம், சுரத்தல். அந்த 3 விஷயம் இருக்குதானே, அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், ரீஅப்சர்ப்ஷன், அடுத்தது செக்ரேஷன், அதான் சுரத்தல். அப்ப சிறுநீரகத்துல சுரப்பு தான் நடக்கும். அப்ப அதுக்கு என்னது, எளிய கன மேலணி. சரி. இந்த மாதிரி தான் நீங்க படமாக்கணும். சும்மா ஓகே, ஒரு 10 நிமிஷத்துல அது மீட்டிங் முடியும். முடிஞ்சா நீங்க ஜாயின் ஆகினா சரி திரும்ப. இப்போ சும்மா என்ன எளிய கணமேலி சிறுநீரகத்தில் காணப்படும் என்று எளிய கணமேலி சிறுநீரக படம் வாங்கினீங்கன்னு தெரியும், அது மறந்துடும். போமனின் உரை, போமனின் உரையை படுத்தீங்கன்னா என்னது இந்த மாதிரி காணப்படும் போமன். சரி. இங்க என்ன வரும், பெரிய நல்ல அகண்ட குழாய் வரும். இதுதான் என்னது, உட்காவு புண்ணாடி. அப்படியே வந்து வெளியாகும், என்னது சின்னதா வெளியாகும். இவ்விடத்துல என்னது சிறு சிறு குழாய்களும் சிறு சிறு ஓட்டைகளும் காணப்படும், துளைகள். அப்ப இங்க வார பிளட் வந்துட்டு இங்க போகும்போது என்ன செய்யும், இது சின்னதங்கிறதால விடத்தை என்ன செய்யும், தடுப்பட்டு ப்ரெஷர் கூடும். ப்ரெஷர் கூடினா என்ன செய்யும், இங்க வடிகட்டப்படும். இது இப்படித்தான் வடிகட்டுரு. அப்ப வடிகட்டி வாரத்தால என்ன செய்யும், பரவல் இந்த லேசா வரணும் தானே. அப்படி அங்கே இங்கன காணப்படுற கலங்கனியா காணப்படும். லேசா ஒரு உள்ளுக்கு எடுக்கணும் எளிய செதில் மேலனியா காணப்படும். சரியா? வாதநாளிங்கிறது கரெக்ட். அடுத்தது போமனின் உரை போல வாதநாளி அல்லது மூக்கு கால்வை சரி.
யோனி மடலங்கிறது என்னது? அதிகம் சிராய்ப்பு உட்பட வேண்டியது. அப்ப என்னது? கூட்டு மேலணி. என்னது? கூட்டு செதில் மேலணி. படை கொண்டு செதில் மேலணி. படையில காணப்படுது. அடுத்து தயிர் சுரப்பி வந்துக்கிட்டு செக்ரிஷன் சுரப்பு. என்னது? எளிய கம்பம், சரி எளிய கன வடிவம் செக்ரிஷன். புதம் வந்துக்கிட்டு மறுபடியும் என்னது? படை கொண்டு செதில் மேலணி. கடத்துகளிலும் மலமணப்பான தசை நார்களில் இல்லாத இதே தசை நார்களில் இரண்டு கட்டமைப்பு இயல்புகளை குறிப்பிடுகிறார். என்னென்ன? மலமணப்பான தசை நார்ல இருக்கக்கூடாது. இப்ப மலமணப்பான தசை போல இந்த மாதிரி வரும். இதே தசையில காணப்படக்கூடிய கட்டமைப்பு. இதே தசை இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி போகும். சரியா? இது முக்கியமாக நீங்க மார்க் பண்ண வேண்டியது கட்டமைப்பு இயல்புகள். சரியா? கட்டமைப்பு இயல்பு. அப்ப என்னென்ன இதுல இல்லாம இதுல காணப்படுறது? முதலாவது கிளைத்தது. சரியான. அடுத்தது இதுல என்ன காணப்படும்? தனிக்கலம் ஒவ்வொன்று மேலால பிரித்து காணப்படும். இன்டர்கலட்டட் டிஸ்க், இடை புகுந்த வட்டத்தட்டு. சரியா? ரெண்டு தானே கட்டி. வேற என்ன நம்ம எழுதலாம்? இதுல இருக்கக்கூடா, ஆனா இதுல இருக்கு. ரெண்டுமே என்னதான்? ரெண்டுமே தனிக்கலாம். அப்ப எழுதி இயலாது. இதுல வரி வரி கொண்ட களங்கள். இதுல வரி அப்ப எழுதலாம். வரி கொண்டது அந்த மாதிரி எழுதலாம். பின்வரும் இலையங்களில் எவை காணப்படும் பகுதிகளுக்கு இழுவை வலிமையை வழங்குகின்றது? இழுவை வலிமையை எது வழங்குறது? சிற்றிடை விலையம். சிற்றிடை விலையத்துல என்னென்ன தொழில் இருக்குன்னு பார்ப்போம். சிற்றிடை விலையம் அங்க போல பொதுவா என்னது? அது ஒரு இணைக்கிற தொழில்தான் செய்யும். சரியானே? பைண்ட் இணைத்து வைத்திருக்கும். அதான் மெயினான. நார் தொடுப்பிலையும் எங்க காணப்படும்? இணை, அடுத்தது சிறை. சரியானே? அப்ப அதுதான் எனது இழுவைக்குரிய இதை வழங்க போகுது. என்பு கட்டமைப்பு இதில் காணப்படும். படை கொண்ட செல் மேலணி கசியிலேயம் எல்லாம். படை கொண்ட செல் மேலணி என்ன செய்யும்? அது ஒரு மேலணி இலையம். மேலணி இலையத்துக்கு நம்ம என்ன தொழில் பார்த்தோம்? 3 பார்ட்ஸ். ப்ரொடெக்ஷன், அப்சர்ப்ஷன், செக்ரீஷன். அந்த இதில் வரும். ஓகே, அடுத்தது நம்ம கசியிலேத்திர தொழில் என்ன பார்த்தோம்னா நெகிழ்வு தன்மையை வழங்குது. கசியிலையும் பொதுவாக எங்க இருக்கும்? வெர்டிபிரல் காலம், அதாவது முள்ளந்தண்டு நிழல். முள்ளந்தண்டு எடுத்தீங்கன்னா என்னென்ன காணப்படும்? அதுல முள்ளந்தண்டுகள் காணப்படும். இந்த மாதிரி முள்ளந்தண்டு காணப்படும். எத்தனை முள்ளந்தண்டு என்பு இருக்கு? கழுத்து பகுதியில 7, அடுத்தது நெஞ்சரை பகுதியில 12, அடுத்தது லம்பார்ல 5, அதுக்கு பிறகு செக்ரம்ல 5 சேர்ந்து ஒரு என்பா காணப்படும். அடுத்தது அதுக்கு கீழே குயிலழகு 1, 3 சேர்ந்து ஒன்றாக காணப்படும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முள்ளந்தண்டு என்பு. சரியானே? அப்ப இது ஒரு முள்ளந்தண்டு என்பா. கழுத்து பகுதியில இந்த மாதிரி 7 காணப்படும். சரியானே? அப்ப ஒன்றுக்கு மேல ஒன்றுட காணப்படும். அது ஒவ்வொன்றுக்கும் இடையில என்ன காணப்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க். முள்ளந்தண்டன் சரி
முள்ளன் முள்ளன் விடை வட்டத்தட்டு. இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க். முள்ளன்பு விடை வட்டத்தட்டு. சரியானே. அப்ப இது வந்துட்டு எதால் ஆக்கப்பட்டது? காட்டிலேஜால் ஆக்கப்பட்டது, கசியிலியம். சரியானே. அப்ப இந்த இடத்துல ஒரு நெகிழ்வு தன்மையை கொடுக்கும். ஓகே தானே. ஓகே, இப்போ ஆன்சர் நார்த்தோட பிள்ளையும் கொடுக்கலாம். ஓகே. அடுத்தது மனித சிறுநீரக குழாய்களில் காணப்படும் மேலணி இலைய வகையை குறிப்பிடுக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனித சிறுநீரகத்தில் மனித சிறுநீரக குழாய்கள்ல. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? பவுமன்ஸ் கெப்சியூல் என்ன காணப்பட போகுது? இதுதான் பவுமன்ஸ் கெப்சியூல். இங்க எளிய செதில் மேலணி காணப்படும் இந்த இடத்துல. ஆனா இது மனித சிறுநீரக சிறுகுழாய் இல்லை. சிறுகுழாய் எங்க தான் ஸ்டார்ட் ஆகும்? இது வந்து இங்க ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு பிறகு இது என்னது? இது இங்க வந்து இந்த மாதிரி மடிஞ்சி அண்மை மடிஞ்ச சிறுகுழலோடு லூப்போஃபென்லி செய்மை மடிஞ்ச சிறுகுழலோடு அப்படி போய் சேர்க்கும் காணல முடியும். இப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும்? அதீத வடிகட்டல் நடக்கும். இந்த இதுக்கு அங்கதான் என்ன நடக்க போகுது? மீளகத்துறிஞ்சலும் சுரத்தலும் நடக்கும். அப்ப அந்த சுரத்தலுக்கு தேவையானதுதான் என்னது? எளிய கன வடிவ மேலணி. ஓகே தானே. ஓகே, அடுத்தது பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் எளிய கன வடிவ மேலணி. மனித தொடுப்பிலையங்களால் ஆற்றப்பட முடியாததும் மேலணி இலையங்களால் ஆற்றப்படக்கூடியதுமான 2 தொழில்களை தருது. அப்ப என்ன கேட்காண்டா? பேசிக்கா மேலணி இலையத்துல தொழிலை தான் கேட்கான். சரியானே. ஆனா அந்த மேலணி இலையத்துல தொழில் என்ன செய்யக்கூடாது? மனித தொடுப்பிலையத்துக்கு வரக்கூடாது. சரியா? இப்ப நமக்கு தெரியும் என்னது? மேலணி இணையத்துல 3 தொழில் தெரியும். என்னது? ஒரு அடித்தளம் மேலணி இணையம் என்று கழிச்சாலே என்னது? ஒரு அடித்தளம் சவ்வு, அதுல 3 களங்கள். அந்த 3 களங்களும் என்னது? பாஸ். இப்ப அதுல பிங்கிறது என்ன? ப்ரொடெக்ஷன். ஏங்கிறது அப்சர்ப்ஷன். எஸ் வந்துட்டு செக்ரீஷன், பாதுகாப்பு, ஹத்துறிஞ்சல், சுரத்தல். சரிதானே. அப்ப இதுல பார்க்கணும் நீங்க மனித தொடுப்பிலியத்தால எது நடக்க போகுதுன்னு பார்க்கணும். மனித தொடுப்பிலியத்தால ப்ரொடெக்ஷன் வந்துட்டு நடக்கும். சரியானே. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித தொடுப்பிலியத்துல குருதி இருக்குதானே? குருதி இருக்கு. குருதியில் என்னென்ன காணப்படும்? ஆர்பிசி காணப்படும். இப்பதான் நம்ம பார்த்தோம். அப்படிதான். சரி, ஆர்பிசியோட வடிவம் என்னது? பைகன்கேவ், அதாவது இரு குவிவு. அப்படிதானே. பைக் இந்த மாதிரி ஒரு இடத்துல காணப்படும். அடுத்தது டபிள்யூபிசி காணப்படும். அடுத்து பிளேட்லெட்ஸ். அப்ப இந்த டபிள்யூபிசி என்னத்துக்காக வேலை செய்யும்? ப்ரொடெக்ஷனுக்காக அதோட தொழில் இருக்கும். அப்ப மனித தொடுப்பிலையத்திலேயும் குருதியில டபிள்யூபிசியால என்ன நடக்க போகுது? ப்ரொடெக்ஷன் வரப்போகுது. அப்ப இந்த கேள்விக்கு இந்த ப்ரொடெக்ஷனுங்கிறது வராது. எப்சர்ப்ஷனும் செக்ரீஷனும் என்ன செய்யலாம்? நம்ம ஆன்சரை கொடுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க மெசேஜ்ல போடலாம், இல்லாட்டி மைக் ஆன் பண்ணி பேசுங்க. அது தசை இலையத்தினது களங்களில் உள்ள சில இயல்புகள் பின்வருமாறு. ஆக்டின் மயோசின் புரதங்களை கொண்டவை. சரியான. பொதுவா எல்லா தசை இலையமும் ஆக்டின் மயோசின் புரதத்தை கொண்டது. வரிய அமைப்பு அற்றவை. முதலாவது நம்ம அதை 3ஐயுமே கீறுவோம். மலவனப்பு, வன்கூட்டு தசை, அடுத்தது இதே தசை. சரியானே. வரியமைப்பு அற்றவை. வரியமைப்பு அற்றவை என்றால் இதுதான் பி. ஆக்டின் மயோசின் அது 3க்கும் காணப்படும். தசைப்பாத்துகள் உள்ளவை. இதுக்கு தசைப்பாத்து இல்லை. இது இது 2க்கும் இருக்கு. அப்ப சி
இது ரெண்டுக்கும் இருக்கு. தனிக்கரு கொண்டு எது? இது தனிக்கரு, இதுவும் தனிக்கரு, இது தனிக்கரு இல்லை, இதுல நிறைய கரு காணப்படும். தனிக்கலம் இல்ல, தனிக்கருவா? தனிக்கரு. மேற்படி இயல்புகளில் இதய தசை இழையங்களுக்கும் அழுத்த தசை இழையங்களுக்கும் பொதுவானது. இதய தசைக்கும் இதுக்கும் எது பொதுவாக காணப்படுது? டி பொதுவாக காணப்படுது. அதோட சேர்த்து ஏ எல்லாத்துக்கும் பொதுவாக காணப்படும். அப்ப ஏயும் டியும் சரிதானே? இது பாஸ்ட் பேப்பர் இல்லை, இதுல அநேகமான இதுல இருக்கிறது எல்லாமே என்னது மாடல் கேள்விகள் தான். பாஸ்ட் பேப்பர் வேணும்னா நான் அனுப்பிக்கேன், 3 டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிக்கேன். 3 டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிருக்காண்டு எனக்கு 3 இல்லை. ஓ ஓ 3 மீடியம் 2 3 ஹிஸ்டாலஜிக்குரிய 3ம் எல்லா ஈக்குவேஷனும் சேர்ந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் கொண்டு அது கிடைச்சிருக்கா? கிடைச்சா ஓமண்டு மெசேஜில் போடுங்க, கிடைக்கலாட்டி இல்லைன்னு போடுங்க. இருக்கீங்களா கிளாஸ்ல? தனானி கிடைச்சிருக்கு தானே? 3 டாக்குமெண்ட்டும் ஒரு டெஃபினிஷன் பிடிஎஃப். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி போவோம். எண்புக்குழியங்கள் எதனுள் உள்ளடக்கப்பட்டிருக்கும்? சரி, எண்புக்குழியங்கள் லெக்குனாயே ரெண்டு ஒரு கட்டமைப்புக்குள்ள தான் எல்லா எண்புக்களங்களும் காணப்படும். அதாவது இப்போ சாதாரணமாக ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ எடுத்தீங்கன்னா அங்கே என்ன காணப்படும்? தாயம் காணப்படும். அந்த தாயத்தில் என்ன இருக்கும்? இதுல தொங்கிய நிலையில களங்கள் காணப்படும். சரியானே? எண்புல ஒரு சின்ன ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா தாயம் காணப்படும். ஆனா அதுக்குள்ள ஒரு குழி ஒன்று காணப்படும். அந்த குழிக்குள்ளதான் என்ன செய்யும்? எண்பு குழியங்கள் காணப்படும். அந்த எண்புக்கு அந்த குழிக்கு பேர் தான் லெக்குனாயே, LACUNAE. அதுக்கு தமிழ்ல கலனிடை குழி, கலனிடை குழின்னு சொல்லுவாங்க. சரியா? இன்னும் ஒரு விஷயம் நான் எண்பு பற்றி பேசும்போது நம்ம பேசுவோம். என்னென்னா எண்பு களங்கள்ல பொதுவாக 3 வகையான களங்கள் காணப்படும். சரியானே? ஆனால் ரிசோர்ஸ் புக்கில் இப்போ உங்களுக்கு 2 தான் தந்திருக்கு. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஸ்டியோ பிளாஸ்ட். சரியானே? அடுத்தது ஓஸ்டியோ சைட். இதோட சேர்த்த மாதிரி ஓஸ்டியோ கிளாஸ்ட்ங்கிற ஒரு இதுவும் இருக்கு. சரியா? என்னென்னு பார்ப்போம். நம்ம ஓஸ்டியோ பிளாஸ்டா இவர் தான் எண்புகளை உருவாக்குற ஆள், எண்பு களங்களை உருவாக்குற ஆள். உதாரணத்துக்கு முதலாவதா இந்த மாதிரி ஒரு எண்பு களம் ஒன்று இருக்கு. சரியானே? இப்ப இது முதிர்ச்சி அடைந்து வந்து என்ன செய்யும்? ஒஸ்டியோசைட்டை உருவாக்கும். சரியானே? இது கொஞ்சம் முதிர்ச்சியான ஆள், நல்ல இவரு நல்ல ஸ்ட்ராங்கான ஆள். சரியா? இப்ப ஒரு இவர் தான் செஞ்சிக்காரு, முதிர்ச்சி அடைந்து இந்த மாதிரி வந்திருக்காரு. ஆனா நம்ம ஒரு எண்படுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் காணப்படும். ஏனெண்டா ஒரே டைம்ல எல்லாமே இது வந்து முடியறலையே. இதுல கொஞ்சம் களங்கள் இந்த நிலைமையில காணப்படும். நல்ல கொஞ்சம் காலம் போனதுக்கு பிறகு இவர் இப்படி மாறிடுவார். இப்படி மாறினதுக்கு இது இல்லாண்டு இல்லை, இது என்ன செய்யும்? இது புதுசா உருவாகிட்டே இருக்கும், புதுசா உருவாகிட்டு இருக்கும். இது அப்படியே வந்து 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 என்ன செய்யும்? ஒஸ்டியோசைட்டை உருவாக்கும். ஒஸ்டியோ கிளாஸ்ட்ங்கிற என்ன பார்த்தீங்கன்னா எண்பு உடைக்கும் களங்கள். இப்போ நம்மளோட உடம்புல எண்பு எப்படி உருவாகுதோ, எண்பு எப்படி வளருதோ அதே மாதிரி எண்பு என்ன செய்யுது? இழக்கப்பட்டுக்கும் இருக்கு. ரெண்டு பேலன்ஸ் ஆகிருந்தா தான் நம்ம ஹெல்த்தின்னு சொல்லுவோம். சரிண்ணே? உடம்பு கூடவா வந்துக்கிட்டு எண்பு போமாயிட்டு இருந்தாலும் பிரச்சனை தான் நமக்கு. சரியானே? அப்போ இங்கே வந்துட்டு எண்பு உடைக்கும் களங்களும் இருக்கு. ஆனால் இதை நம்ம ரிசர்ச் புக்கில் செல்லியில் 2 தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை 2ஐயுமே தெரிஞ்சு வச்சுருங்க. சரியானே?
ஆர்டியோன்ஸ், அடுத்தது மையக்கால்வாய். அதுக்கு மையக்கால்வாய்க்குள்ள என்னென்ன ரெண்டு கட்டமைப்பு காணப்படும். என்னது? குருதி கலன்களும் நரம்புகள். அடுத்தது பார்ப்போம். வன்கூட்டு தசை இழையத்தில் காணப்பட முடியாததும் மலமணப்பான தசை இழையம், இதய தசை இழையம் ஆகிய இரண்டிலும் காணப்படக்கூடிய இயல்புகள் ரெண்டு குறிப்பிடலாம். மூணு நம்ம முதல்ல அது எழுதுவோம். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. வன்கூட்டு தசையில காணப்படக்கூடாது. அப்ப எதுல காணப்படக்கூடாது? இதுல காணப்படக்கூடாது. மலமணப்பு தசை இழையம், அடுத்தது இதய தசை இழையம் ஆக இரண்டிலும் காணப்படணும். இதுலயும் காணப்படணும், இதுலயும் காணப்படணும். இயல்புகள் ரெண்டு குறிப்பிடட்டாம். சரியானே? அப்ப இது ரெண்டுக்கும் பொதுவான இயல்பு தான் நமக்கு என்னன்னு தெரியும். ரெண்டுமே தனிக்கரு கொண்டது. சரியானே? எழுதலாம் தனிக்கரு. அடுத்தது இல்ல இயல்பொண்டு தான் கட்டி கட்டமைப்பு இயல்பொண்டு எழுதல. சரியானே? அப்ப நம்ம என்ன செய்யலும்? தொழில்பாட்டு ரீதியாக நம்ம எழுதலாம். அப்ப நம்ம என்ன எழுதலாம்? இது மட்டும்தான் என்னது? இச்சைக்குரியது. அதாவது நம்ம நினைச்சா இன்னொருத்தனுக்கு பிடிச்சி கிள்ளுது. இப்ப அதுல தொழிற்படுற தசை என்ன தசை? வன்கூட்டு தசை. ஆனா இறப்பை சுருங்குறத நம்ம நினைச்சிட்டா இறப்பை சுருக்கிறோம் இல்லை. ஆள் துடிக்கிறத நம்ம நினைச்சிட்டா செய்யறோம் இல்லை. அப்ப அது ரெண்டுமே இச்சையின்றிய. ஓகே தானே? அடுத்தது மனித உடலில் உள்ள குறித்த இழையமானது குறைக்கப்பட்ட தாயத்தில் என்னடா தாயம் குறைவாம் அடர்த்தியாக பொதியாக்கப்பட்ட கொலாஜனார்களையும் சில களங்களையும் கொண்டிருக்கும். இவ்விலையமானது அநேகமாக இதுல நம்ம என்னென்று பார்ப்போம். தாயம் இருக்குன்னு சொல்றான். சரியானே? அப்ப நம்ம டிரெக்ட் எதுக்கு தான் போகணும்? தொடுப்பிலியத்துக்கு போகணும். சரியானே? தொடுப்பிலியத்துல என்னென்ன இருக்கு? ஒன்று சிற்றிடை விலையம், அடுத்தது நார் தொடுப்பிலியம், அடுத்தது நிறைய இருக்கு. என்னது? போன் இருக்கி, பிளட் இருக்கி, கொலாஜன் இருக்கி, அந்த மாதிரி இருக்கு. என்னென்னு பார்ப்போம். இதுல மனித குறித்தலையமான குறைக்கப்பட்ட தாயத்தில் தாயம் குறையவாம். சரியானே? தாயம் குறைய என்று சொல்றான்டா இப்ப என்ன கூடவா இருக்கும்? ஒரு இதுல இந்த மாதிரி இருக்கு, அதுல தாயம் இருக்கு, தாயத்துல என்ன இருக்கும்? களங்கள் காணப்படும். அடுத்தது ஃபைபர்ஸ் காணப்படும். சரியானே? அப்ப தாயம் இப்ப வளமையா இதுதான் கூட இருக்கிற தாயம் தான் ஃபுல்லா இருக்கும். அதுல என்ன செய்யும்? களங்களும் நார்களும் புயந்து காணப்படும். ஆனா சில இடங்கள்ல தாயம் கொஞ்சமா இருக்கும், களங்களும் நார்களும் அதிகமா இருக்கும். சரியானே? அதுலயும் என்ன சொல்றான்? அடர்த்தியாக பொதியாக்கப்பட்ட கொலாஜன் நார்கள். அப்ப இதுல நார் தான் காடும் கூடியா இருக்கு. அப்ப நம்ம எதுக்குதான் போகலாம்? டிரெக்டா நார் தொடுப்பிலியத்துக்கு போகலாம். நார் தொடுப்பிலியத்தில் நார் தான் கூடவா இருக்கும், களங்கள் கொஞ்சமாக தான் காணப்படும். அதால என்ன குறைய காணப்படுது? தாயங்கள் குறைய காணப்படுது. சரியானே? காணப்படும். இவ்விலையமானது அநேகமாக இழிவை வலிமையை தாங்கும். இழுவை வலிமையை தாங்கக்கூடியதுதான் என்னது? நார் தொடுப்பிலியம். நம்ம இப்பதான் பார்த்தோம். சரியானே? ஓகே, இருக்கட்டும். வெப்ப காவலியாக தொழிற்படும் இல்ல போல. இது எதுக்கு வரும்? கொழுப்பு களங்களுக்கு வரும். அதிக தேவைக்குட்படும் இடங்களில் காணப்படும். இது என்னது? இது கனெக்டிவ் டிஷ்யூக்குரியதே இல்லை. இது எதுக்குரியது? இது மேலணி இலையத்துல, கூட்டு மேலணி இலையத்துல என்னது? படை கொண்ட செதில் மேலணிக்குரியது வரும். என்னென்ன இடங்கள் அதிக தேவைக்குட்படும் இடங்கள் என்னென்ன இருக்கு? வாய்க்குழி அகவணி, அடுத்தது வாய், உதம், யோனி, அதோட சேர்த்து ஸ்கின். சரிதானே? ஓகே. மேலணி இலையங்களை அவற்றின் கீழாக உள்ள இலையங்களுடன் இணைத்து வைத்திருக்கும். சரியா? அதாவது நல்லா தெளிவா பாருங்க இந்த கூற்று. கேள்வி என்ன சொல்றான்? ஓகே, இந்த
நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். மேலணி இழையங்களை அவற்றின் கீழாக உள்ள இழையங்களுடன் இணைத்து வைத்திருக்கும். இப்ப மேலணி இழையம் இருக்கு. இது என்னது? நம்ம பெஸ்டா பார்த்தா சரிதானே? அப்ப இது அடித்தள மென்சவ்வு, இது உச்சிக்குரிய மேற்பரப்பு இது. ஓகே, இதுக்கு என்ன வராது? பிளட் சப்ளை வராதுன்னு சொல்லிட்டு, அப்ப அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் வே? உள்ள இருக்கிற டிஷ்யூல இருந்து தான் என்ன வரும்? பிளட் சப்ளை. பிளட் சப்ளை வராது. பிளட் சப்ளை ஊடாக இங்க இருந்து எதற்கும் போஷனை எல்லாம் எடுத்து போஷனை ஆக்சிஜன் இங்க இருந்து வரும். பிளட் இங்க வர தேவையில்லை, இங்க இருந்தே போஷனை ஆக்சிஜன் வரும். சரியானே? அப்ப இது என்னன்னு சொன்ன நான் கனெக்டிவ் டிஷ்யூ. அதுலயும் இது என்ன கனெக்டிவ் டிஷ்யூ அடிக்கும், என்ன வகைக்குரியதுன்னு நான் சொல்லலை, ஆனா இப்ப சொல்றேன் என்னது. சரியானே? இல்ல ஆகவும் வெளிமேற்பரப்புல என்ன இருக்க போகுது? இங்கடம் சிற்றிடைவில என்ன காணப்படும்? உங்களோட உடம்புக்குள்ள சிற்றிடைவிலையும் காணப்படுது. அதாலதான் அதுக்கு சொல்லுவாங்க அது ஒரு பேட் மாதிரி காணப்படும். பேட் இப்ப கிரிக்கெட் விளையாட போல காலுக்கு ஒரு மட்டன் இருப்பாங்க. அது வெளியால கொஞ்சம் இருக்கும், உள்ளுக்கு கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அதுதான் பேட். கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அத சிறு மெத்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசா காணப்படும். இதெல்லாம் ரிசர்ச் புக்ல இருக்க டேர்ம் வேர்ட்ஸ் அவங்களோட. அப்ப இது என்னது? சிற்றிடை விளையம். அது ஒரு சிறு மெத்தை போல தொழிற்படும். மெத்தை போல தொழிற்படுறது கொழுப்பிலையம். என்ன என்னது? கொழுப்பிலையம். சிற்றிடை விளையம் வந்துகிட்டு இந்த மாதிரி உங்களோட ஸ்கின் கீழே இருக்கும். ஓகே, ஸ்கின் கீழே இந்த சிற்றிடை விளையம் இன்டர்ஸ்டிஷியம் தான் இருக்கும். சரியானே? அப்ப இது இந்த கூற்று மூலமா என்ன சொல்றாங்கன்னா சிற்றிடை விளையத்தை சொல்றாங்க. சிற்றிடை விளையம். ஆனா மேல சந்திக்கிற கேள்வி சிற்றிடை விளையத்துக்குரியதா? இல்லை. என்னது? அடர் தொடுப்பு நாள் தொடுப்பு விளையத்துக்குரிய கூற்று நீங்க அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் போல. ஆதாரத்தை நெகிழ்த்தன்மையை வழங்கும். ஆதாரத்தை நெகிழ்த்தன்மையை வழங்குறது யாரு? கசி இலையம். நெகிழ்வுங்கிறத பார்த்தாலே நீங்க கசி இலையத்துக்கு போகணும். சரி, ஆதாரம் நெகிழ்த்தன்மை வழங்கும். அடுத்து, பெரும்பாலான முள்ளந்தண்டு விழிகளில் பிசிர்களுடைய களங்களை கொண்டிருக்கும் மேலணி வகைகளை குறிப்பிட்டு அந்த மேலணி வகை காணப்படும் ஒரு அமைவிடத்தை குறிப்பிடுது. பிசிரெண்டாலே நீங்க எதுக்கு போகணும்? லாஸ்டா பார்த்தது நம்ம என்ன? அடித்தள மென்சவ்வு காணப்படும், களங்கள் காணப்படும், வேற வேற உயரத்துல காணப்படும். ஆனா அதுல என்ன இருக்கும்? பிசிர்கள் காணப்படும். இது என்னது? போலிப்படை கொண்ட போலிப்படை கொண்ட கம்ப மேலணி. ஓகே, எங்கெங்க காணப்படும்? ஒன்று மூக்கு கால்வாய், அடுத்தது வாத நாடி. ஓகே, அடுத்தது நல்ல ஒரு கேள்வி பார்த்துட்டு நம்ம முடிப்போம் முடியாத. ஓகே, 19ஆம் கேள்வியை பார்ப்போம். விலங்கு மேலணியிலேயே தொடர்பாக சரியான கூற்று. அப்ப மேலணியிலேயே கரைக்கும் போது நம்ம என்ன செஞ்சிடணும்? இது 3 களங்கள் பாஸ். யாருப்பா? சி, மிஸ்டர் மிஸ் சி. ஓகே தானே? இவ்வளவும் தெரிஞ்சு இவ்வளத்தையும் மார்க் பண்ணி வச்சு போட்டு இதை பார்ப்போம். சில மேலணி இலையங்கள் குருதி கலன்கள் காணப்படுமா? குருதி கலனே காணப்படாது. எதுல இருந்து போஷனை எடுக்கும்? நம்மட கீழே இருக்கிற கனெக்டிவ் டிஷ்யூல இருந்து எடுக்கும், தொடுப்பு இலையத்திலிருந்து எடுக்கும். என்ன வகையான தொடுப்பு இலையம்? சிற்றிடை விளையத்திலிருந்து எடுக்கும். ஓகே, அடுத்த கூற்று. எளிய கம்ப மேலணிகளுக்கு விரிவாக புத்துயிர் பார்க்க முடியும். எளிய கம்ப மேலணி களங்களுக்கு விரிவாக புத்துயிர் பார்க்க முடியும். புத்துயிர்ப்பங்கோல நம்ம என்னது?
கூட்டு மேலணிக்கு தான் புத்திருப்பு நடக்கும். அதாவது நம்முடைய வாய்க்குழி அகவணி பிளஸ் யோனி மடல் பிளஸ் புதம் என்னது போலி சாரி படை கொண்ட செதில் மேலணி. அந்த கூற்றுப்பல எளிய கம்பு பிசிர் கொண்ட மேலணியில் காணப்படும் பிசிர்கள் மூலம் சீதமென் சவ்வு தோற்றுவிக்கப்படும். சீதகமென் சவ்வு இந்த கன்செப்ட் பார்ப்போம் நம்ம. அதை இந்த கூட்டு இருக்கட்டும். சில மேலணி களங்களிடையே காணப்படும் நுண்ணிய துளைகளோடு நுண்ணங்கிகள் உட்பக முடியுமா? இல்ல. மேலணி கணங்களே முதலாவது தொழிலே அதுதான். என்னது? வெளியிலிருந்து உள்ளுக்கு வர இயலாது, உள்ளிருந்து வெளியே போக இயலாது. வெளியே இருந்து எது உள்ளுக்கு வர இயலா? நோயாக்கிகள் வர இயலா, நுண்ணங்கிகள் எதுவும் வர இயலாது. அதுல தொழிலே அதான். இப்ப நுண்ணிய தொழிலோடு நுண்ணங்கிகள் போக முடியும் என்பது கொலை. மேலணி களங்களில் உச்சிக்குரிய மேற்பரப்பு அடித்தள மென்சவுடன் பொருத்தப்பட்டிருக்கும். உச்சிக்குரிய மென்சவு எதில் காணப்படும்? வெளிப்புறம் காணப்படும். அடித்தள மென்சவோட இணைந்து காணப்படுமா? இல்லை. ஸோ மூணாவது கூட்டு தான் அப்ப சரியா வரணும். என்னது? பிசிறு கொண்ட மேலணி காணப்படும் பிசிறுகள் மூலம் சீதக மென்சவு தோற்றுவிக்கப்படும். ஓகே, அது என்னண்டா இப்போ அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கா. நான் உங்களை இதில் உங்களோட ரிசர்ச் புக்கில் சொல்லி இல்லை. ஓகே, பரவாயில்ல. என்னன்னு சொல்கிறேன். இப்போ இது அடித்தள மென்சவு. இதில் பெரிய களம், சின்ன களம், பெரிய களம், சின்ன களம் எல்லாம் தனிக்களம் தான். ஆனால் வேறு வேறு உயரங்களை காணப்படத்தால அப்படி நமக்கு தெரியும். சரியானே? அதோட சேர்த்து இன்னும் ஒரு களமும் இதுல காணப்படலாம். இதுதான் சொல்லுவாங்க கோப்லெட் செல்ஸ். சரியா? கோப்லெட் இது என்னடா? இது சீதகத்தை சுரக்கும். இப்ப மூக்குல வர என்னது? சீதகம், அதாவது சளி எல்லாம் எதால சுரக்கப்படுறது? இந்த போலிப்படை கொண்ட செதில் மேலணியில இருக்கிற கோப்லெட் செல்ஸால தான் அந்த சீதம் எல்லாம் சுரக்கப்பட்டு வர்றது. அதான் சொல்லுவாங்க சீதகம் என்றவோ போலி பிசிறு கொண்ட மேலணி காணப்படும். பிசிறு கொண்ட மேலணி எதை சொல்றாங்க? போலிப்படை கொண்ட செதில் மேலணி, சரி, போலிப்படை கொண்ட கம்பு மேலணி. ஓகே ஓகே. இருபதங்களில் கொழுப்பிலியத்தால் ஆற்றப்படும் தொழில்களில் பிரதானமானது சக்தி சேமிப்பு. ஓகே, சக்தி சேமிப்பு நடக்கும். நுண்ணுங்கியல் மின் பாதுகாப்பு இல்லை. இது எது? மேலணி இலையம். சுரத்தல் எதுல வரும்? மேலணி இனத்துல வரும். அகத்துறிஞ்சல் மேலணி இனத்துல வரும். அந்த பாச வச்சுங்கண்டாலே இந்த இதுல வட்டி வட்டி போகலாம். கடத்தல்ங்கிறது எதுக்கு வரும்டா? கனெக்டிவ் டிஷ்யூல குருதியில என்னத்தை கடத்துது? போஷணை பொருட்கள் மற்றும் ஆக்சிஜன். பிளட்ஸ் தானே ரெண்டையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல என்ன செய்யும்? கடத்தும். ஸோ சக்தி சேமிப்பு. கொழுப்புல சக்தி சேமிக்கிற அப்ப கொழுப்புலியத்துக்குரிய 3 தொழில் என்னென்னு பார்த்தோம் நம்ம. சக்தி சேமிப்பு, வெப்ப காவலி, சிறுமெத்தை. அதாவது சிறுமெத்தை போல தொழிற்படும். அது என்ன? அந்த சிறுமெத்தை என்றா என்னோட உங்களுக்கு விளங்கும். அது என்னது? ஒரு சொஃப்டா வச்சிருக்கிற மாதிரி. நரம்பு பசைக்கலங்களின் தொழில்கள் 2 சருகள். NIR. N வந்துகிட்டு நோரிஷ்மெண்ட். என்னது? போஷணை அளித்தல். I வந்துகிட்டு இன்சுலேஷன், காவலி. R வந்துகிட்டு ரிப்ளேஸ். என்ன? நரம்பு களங்களை மீள் நிரப்பல். ஓகே தான். இப்போ NIRங்கிறது உங்களுக்கு படமாக்குறதுலே சரியானே. இப்போ இது உங்களுக்கு குழப்பினாலும் NIR நோரிஷ்மெண்ட், இன்சுலேஷன், ரிப்ளேஸ்மெண்ட். ஓகே தானே? அப்போ எது மறக்காது. ஓகே, நீங்க இப்போ நான் இது செஞ்ச காரணத்துக்கு நீங்க இப்போ எல்லா கேள்வியும் செய்யணும். மற்ற டாக்குமெண்ட்ஸ் இப்போ 2 மற்ற டாக்குமெண்ட்ஸ் அதில் ஒன்றில் போஷணையோட சேர்த்து
நான் நினைக்கிறேன் அது ஹேப்ரிஸ் ஆன்சர் நினைக்கிறேன். மற்ற பிடிஎஃப் வந்துக்கிட்டு மௌலானா சார் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் பெஞ்ச் சார் யார்லையோ சரியானே அவங்களே தான் நான் அனுப்பியிருக்கிறேன். அதில் இருக்கிறத செஞ்சு பாருங்க. எல்லா கேள்வியும் நீங்கள் செய்யணும். எனக்கு தெரியும் தானே. இப்போ அதே கேள்வி சில நேரம் மாறி வரும். பயாலஜிங்கிறது அதே தான் மாறி வரப்போகுது. அப்போ நான் ஏன் செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அது கூட அந்த இதில் நீங்கள் அந்த கேள்வியை வாசிச்சு மைண்டுக்கு ப்ரொசஸ் பண்ணி ஆன்சர் போடுறதுக்கு தானே அது ஒரு ஆக்டிவ் ப்ரொசஸ். நீங்கள் அதுக்கு பதில் என்ன செய்யலாம், அந்த டைமுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை வாசிக்கலாம். ஆனால் என்னது சம்டைம்ஸ் நீங்கள் சும்மா உங்களோட கண் தான் வாசிக்கும், சம்டைம்ஸ் உங்கள் மைண்ட் வேறு எங்கேயாவது போன மாதிரி. ஸோ இது ஆக்டிவ் ப்ரொசஸ், அது பெசிவ் ப்ரொசஸ். நீங்கள் ஆக்டிவ் ப்ரொசஸில் கேள்வி செஞ்சால் தான் உங்களுக்கு நல்ல நிற்கும். எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ கேள்வியில் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஃபிசிக்ஸு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், புது புது கேள்வியை தேடி தேடி செய்யணும். பயாலஜிக்கு புது கேள்வியோ பழைய கேள்வியோ நீங்கள் கேள்வி செய்யணும். தியரியை பார்க்குற கூட கேள்வி செய்கிற கேள்வியோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. ஓகே, அப்போ கிளாஸ் இதோட முடிச்சுக்குவோம். இன்றையோட ஹிஸ்டாலஜி முடிஞ்சு. ஓகே, கேள்விகள் கொஸ்டினும் கொஞ்சம் போட்டிருக்கீங்க. கொஸ்டின் போடும்போது இந்த டிவைஸ் அண்ட் இருக்கிற